வன்னியர் சமுதாயம் வாழ்கவே, சக்தி படையாச்சி வாழ்கவே, வெல்கவே வெல்கவே, மாட்டு வட்டி தொழிலாளர்களின் போராட்டம் வெல்கவே, கரையோர வாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை காத்திடும் சக்தி படையாச்சி வாழ்கவே. மாட்டு வண்டி தொழிலாளர்களின் கரையோர மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்து ஒழிக்க துணை போகும் துரோகியே கைது செய். வன்னியர் சாதி மக்களை அவதூறாக பேசிய பாமக பிரேம்நாத்தை கைது செய். காவல்துறையே காவல் மண் கடத்தலில் கனிமவள கொள்ளையில் கட்ட பஞ்சாயத்து செய்து வரும் கப்பம் கேட்டு மிரட்டி வரும் காவல்துறையே கைது செய். எச்சரிக்கை மாட்டு வண்டி தொழிலாளர்களின் எச்சரிக்கை கண்டிக்கின்றோம் பாமக பிரேம்நாத்தை கண்டிக்கின்றோம். போய் உட்காருங்க அது எந்திரிக்க முடியாம தடுப்பாரு இருக்கும். பேர்லாம் சார் உட்காடுறாங்க எல்லா இடம். சமூக விரோதி பிரேமத்திற்கு பாமக பிரேம்நாத்திற்கு எச்சரிக்கை. வாழ்கவே வன்னியர் சமுதாயம் வாழ்கவே சக்தி படையாச்சி வாழ்கவே வெல்கவே மாட்டு வண்டி தொழிலாளர்களின் போராட்டம் வெல்கவே கரையோர வாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை காத்திடும் சக்தி படையாச்சி வாழ்கவே கைது செய் பாமக பிரேம்நாத்தை கைது செய் காவல்துறையை கைது செய். நியாயம் தானா பாமக
பாமக பிரேம்நாத்தை நியாயம்தானா நியாயம்தானா காவல்துறையே காவல்துறையே காவல் மண் கடத்தலில் கனிம சொல்லலாமா? கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காவிரி கரையோர மக்களின் மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மாட்டு வண்டியில் மணல் அள்ளுகிற வன்னியர் சமுதாய மக்களையும் மாட்டு வண்டி தொழிலாளர்களையும் கேவலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பிரேம்நாத் அவர்கள் பேசியிருக்கிறார். கரையோர மக்களையும் மாட்டு வண்டி தொழிலாளர்களையும் மணல் வியாபாரிகள் என்றும் மணல் திருடர்கள் என்றும் அவர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அதை வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாகவும் கரையோர கிராமமால் மக்கள் சார்பாகவும் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சார்பாகவும் இன்று 300க்கும் மேற்பட்ட மக்கள் அவர் கரூர் பைபாஸ் மதுரை பைபாஸில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்டு மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் வாயிலாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தகவல் தெரிந்த உடனே நான் கிளம்பி இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறேன். தொடர்ந்து வன்னியர் சமுதாய மக்களையும் மாட்டு வண்டி தொழிலாளர்களையும் இதுபோல் அவமூத்தி பேசக்கூடிய பிரேம்நாத் அவர்கள் தன்னுடைய போக்கை நிறுத்தி கொள்ள வேண்டும், பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் மக்கள் சார்பாக பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திரு பிரேம்நாத் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் கரூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர், திமுகவினுடைய இந்நாள் மாவட்ட செயலாளர், மேற்கு மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் பாலாஜி அவருடைய கைக்கூலி என்று என்னை விமர்சனம் செய்கிறார். அதற்கு இந்த நேரத்திலே உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் திரு செந்தில் பாலாஜி அவர்களை சந்தித்து 1 வருடத்திற்கு மேலாகிறது. அவரிடம் எந்த சிபாரிசுக்கோ பொருளாதார உதவிக்காகவோ போய் நின்றதில்லை. எங்கள் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுக்கிறார், ஆதரவாக நிற்கிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே நாங்கள் அவரை ஆதரித்து இந்த களத்திலே நிற்கிறோம். மேலும் இவரை போல உடுமலைப்பேட்டை வரை சென்று இந்த கொங்கு பிரேம்நாத் மாதிரி உடுமலைப்பேட்டை வரை சென்று கட்ட பஞ்சாயத்து நாங்கள் பண்ணுறதில்ல. அவர் காளியப்பனூர் மேட்டில் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் நீதிபதி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அகராதி பண்ணி அவங்க வீட்டில் கைது பண்ணுற அளவுக்கு போய் இவர் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தவர். அதே மாதிரி இவர் முழு நேர குடியாரன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அந்த ஆதாரங்களை இந்த நேரத்தில் உங்களிடம் காட்ட சமர்ப்பிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தலைவர் அன்புமணி அவர்கள் மதுவை ஒழிப்போம், புகையிலையை ஒழிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பிரேம்நாத் என்பவர் அதிகமான போதைப் பொருட்களை பயன்படுத்தியதன் விளைவாக திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய விடியல் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை எடுத்த காட்சி இந்த போட்டோக்கள் பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காட்டுகிறேன். அதுபோல் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொது இடங்களில் புகைப்பிடித்தால் 500 ரூபாய் தடை என்கின்ற சட்டத்தை அவருடைய மக்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார். இன்று வரை அது நடைமுறையில் இருக்குது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் பொது இடங்களில் எவ்வளோ அழகாக புகைப்பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கார் பாருங்கள். இவரை எப்படி அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் வைத்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இவர் தொடர்ந்து இதே மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருந்தார். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர் மட்டுமல்ல, கரையோரத்தில் இருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு நாங்கள் சென்னை பனையூர் சென்று பாமகவுடைய தலைவர் அன்புமணியை சந்தித்து இவர் குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி மனு கொடுக்க வேண்டியிருக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கரூர் மாவட்டத்தினுடைய திமுக மாவட்டத்தினுடைய செயலாளர், மேற்கு மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மீது இவர்கள் தொடர்ந்து அவதூறு சொல்லிக் கொள்வதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நான் கேட்பது, இவர் என்னை திமுகவினுடைய கைக்கூலி என்று சொன்னால் இவர் அதிமுகவினுடைய கைக்கூலியா? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என் மீது நிலமோசடி வழக்கு இருக்கிறது என்று சொன்னால் இவருடைய மாமா திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது நிலமோசடி வழக்கு இல்லையா? நானாவது கைதாகி 30 நாள் சிறையிலிருந்து கௌரவமாக வெளியே வந்திருக்கிறேன். இவருடைய மாமா முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி நாங்கள் போய் கேரளாவில் தலைமறைவாக இருந்து 1.5 மாதம் திருச்சி மத்திய சிறையில் இருந்துட்டு வெளியே வரல. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் பொது இடங்களில் அரசியல் அநாகரிகம் தெரியாமல் பேசி வரும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களை மதிக்காமல் பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று கூட தெரியாத ஒரு முழு நேர குடிகாரனுக்காக இந்த இடத்திலே நான் நிற்பதற்காக வெட்கப்படுகிறேன். என்னுடைய சமுதாய மக்கள் இந்த இனத்தின்பால் கொண்டிருக்கக்கூடிய அக்கறையினாலும் தங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காவல்துறையால் எந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மாண்புமிகு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை இவர் அவதூறு சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவரால் எங்கள் கரையோர பகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலாபலன்கள் பயன்கள் எண்ணற்றவை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அவரை பற்றியோ
மற்றவர்களை பற்றியோ இவர் அவதூறு பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் கரையோர மக்கள் மட்டுமல்ல, கரூரில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில் சார்ந்த மக்களும் பொதுமக்களும் அவருடைய காலத்தில் இன்று கரூரினுடைய அரசியல் அதிகாரமாக பார்க்கப்படுகிற திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அரசியல் ஆளுமை மிக்க நபராக பார்க்கப்படக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக கரூருக்கு நாங்கள் விமான நிலையம் கொண்டு வந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதுபோன்ற அவதூறான பேச்சுக்களை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து இவர் இன்னும் காவல் மண் கடத்தி கொண்டு தான் இருக்கிறார். பர்மிட் இல்லாமல் செஞ்சு கொண்டிருக்கிறார். இவருடைய சட்டவிரோத செயல்கள், கட்ட பஞ்சாயத்து செயல்களை நாங்கள் ஆதாரத்துடன் வெளியிட்டு இவருக்கு கைது செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுத்து அவரிடம் அந்த இடத்திலிருந்து நாங்கள் கலைந்து செல்கிறோம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, இனிமேலாவது அவர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் எங்கள் மீதும் எங்கள் சமுதாய மக்கள் மீதும் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீதும் அவர் எந்தவித விமர்சனங்களையும் வைக்கக்கூடாது என்று இந்த நேரத்தில் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்து மீண்டும் இதேபோல் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேனானால் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அவங்க தலைமைக்கிட்ட போய் நின்று அவர் பதவியை பறிக்காமல் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.